ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பயங்கரமான சண்டை, டென்ஷன் ஆகி கோவத்தில் நம்ம விஜய் பார்வதி பாட்டில் தூக்கி எறிகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக ஜெயிலில் ஏதோ நடந்திருக்கு, அது இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே இல்லை. 24/7 தெரியல. ஆனால் ஜெயிலை விட்டு வெளியே வரும்போது நீயே காமிச்சு கொடுத்துறாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அவன் பேட் டச் என்கிட்ட ஒரு வேலையை பார்க்கறதுக்கு பார்த்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன விஷயம் சொல்ல, திவாகர் கிட்ட மட்டும் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. கமருதீன் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இதை பற்றி திரும்ப ஏன் சொல்லிகிட்டே இருக்கான்னு. ஒரு வேளை அந்த ஒரு காரணத்தினால விஜய் பார்வதியிலேருந்து பிரிஞ்சு இருக்காரா என்னன்னு தெரியல. நைட்டு கூட பேசியிருப்பார், நம்ம 2 பேர் இப்போ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல அப்படிமா அவங்க சொல்லியிருப்பாங்க. இல்லை, இது பப்ளிக் மீடியா, இங்கே வேண்டாம், இதை நம்ம வந்து பவுண்டரி செட் பண்ணி இது பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கு அப்புறமா தான் நீ என்கிட்ட ஒரு இது எடுத்திருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, எக்ஸ்ட்ரா ஒரு இது எடுக்கிறேன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேண்டான்னு ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம திவாகர் வந்துட்டு கேமரா இது பண்ணது, இந்த திவாகர் கேமரா முன்னாடி அவரோட வேலையை பண்ணும்போது, அவரோட ஆக்டிங் பண்ணும்போது மட்டும் ஒரு சில பேருக்கு கண்ணு உறுத்திட்டே இருக்கு. அதில் ஒன்று கமருதீன், இன்னொன்று அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத். ஸோ கானா வினோத் இப்போ சைலண்ட் ஆகிட்டார். நேற்று தான் வந்து கானா வினோத்துக்கு கமருதீன் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார், பட் திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. கானா வினோத் அங்கே வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கப்பல பின்னாடி இருந்து இவர் டான்ஸ் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு ராகிங் பண்ணிவிட்டு இது மாதிரி விஷயம் பண்ணும்போது இவர் டென்ஷன் ஆகிறாரு. தம்பி, நீ நிறைய விஷயம் பண்ணியிருக்க என்ன பொண்ணுங்கிட்ட, அதை நான் கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி முன்னாடி சொல்லுவேன்ட்டார். இவருக்கு சமஷாக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்காரு. நான் அதை சொல்லும்போது நான் எல்லாருமே வந்துட்டு ஒன்று அப்படியே ஷாக்காக பார்ப்பாங்க, எல்லாரும் ஷாக் ஆவாங்க பாரு அப்படின்னு. நாங்கள் வந்து விஜய் பார்வதியும் அப்படியே முறைக்கிறாங்க, இவர் பேசுறதுலாம் கேட்குறாங்க, முறைக்கிறாங்க. இவங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டார். எதுக்கு இப்போ நீ அதை சொன்னேன்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. அப்படியே சண்டை அப்படியே வலுத்துட்டே போகுது. அப்போ டக்குன்னு அங்கே வந்து ஒரு குரல், விஜய் பார்வதி தயவு செஞ்சு இந்த இப்போ இது எடுக்காதீங்க, இது வந்து என்னோடய டாபிக், இந்த டாபிக் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனாலும் கமருதீன் அப்படியே டான்ஸ் பண்ணிவிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் பார்வதி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கமருதீன் என்ன பண்ணுறாரு, சும்மா இல்லாமல் போயிட்டு அவங்கள போய் நோண்டுறாரு. யார்? விஜய் பார்வதி. ஆல் ஓகே அப்படின்னும் போது விஜய் பார்வதி செம்ம காண்டாகிறாங்க. இந்த பார், நீயும் நானும் பேசாமல் இருக்கிறது இந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், திரும்ப வந்து எதுக்கு என்னை வந்துட்டு ஓகேன்னு கேட்டுட்ருக்க அப்படின்னு அதில் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை அப்படியே பில்டப் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப போகுது. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து சொல்கிறாங்க, அண்ணா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், இது என்னோடய விஷயம், இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாரு கமருதீன், ஒன்று கம்முன்னு இல்லாமல் அவர் தான் அவரை சொரிஞ்சு விட்டால் ஒரு வேறு மாதிரி ஆகிடுவார் இல்லையா? திரும்ப வந்து திவாகர்கிட்ட வந்து பேசுகிறாரு, என்ன பொம்பளை மேட்டர்னா என்னது, பொறுக்கி, அவ்வளோதான் வாயை விட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி வந்துட்டு அங்கேருந்து சொல்கிறாங்க, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இவரும் நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீயும் பிடிச்சி தானே பழகுன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லும்போது அவங்களுக்கு காண்டாகி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, பாட்டில் தூக்கி அடிச்சிடறாங்க. அவ்வளோ கோவம், தூக்கி எரிஞ்சு அவனை வெளியில் போக சொல்லுங்கள், அவனை இங்கேருந்து போக சொல்லுங்கள் அப்படின்னு திரும்ப அங்கேருந்து இங்கே வந்துட்டு திவாகர்கிட்ட சண்டை போடுறாரு. அப்புறம் திரும்ப இவங்க கத்துறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஜெயிலில் வந்துட்டு, ஒரு சம்திங் நடந்திருக்கு, பேட் டச்சுன்றாங்க. 2 பேரும் ஒரே ஜெயிலில் போட்டது தப்பு. பிக் பாஸ் அந்த நைட் நேரத்தில் வந்துட்டு இது பண்ணியிருக்கலாம், பட் போட்டாங்க, பிரச்சனையாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது ஏதாவது தெரிஞ்சுதா, எதுக்காக உங்களை இவ்வளோ சண்டை போடுறாங்க? கமருதீன் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வர்றாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.